சாளரம், ஜன்னல் இது ரெண்டுமே தமிழ் சொல் இல்லைன்னா உங்களால் நம்ப முடியுதா? கிடையாது. சாளரமும் தமிழ் சொல் கிடையாது, ஜன்னலும் தமிழ் சொல் கிடையாது. அப்ப வீடு கட்டுறப்ப நம்ம ஜன்னலே வைக்காம தான் வீடு கட்டணுமா? அதுக்கு ஏதாவது ஒரு தமிழ் சொல் இருக்கணும்ல, இல்லைங்களா? தமிழ் மொழியில நிறைய சொற்களை நாம இழந்துட்டோம். இன்னைக்கு பாதை அப்படின்னு ஒன்று சொல்றோம்ல, அந்த பாதைக்கு இணையான ஒரு தமிழ் சொல் வந்துட்டு வெகு காலமாக புழங்கி கொண்டிருந்தது. அந்த சொல் அதர். அதர்ங்கிற அந்த சொல் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? யாராவது நினைவுபடுத்த முடியுமா? இப்ப எல்லாரும் சொல்லுவீங்க பாருங்க. ஆக்கம் செல்லும் ஊக்கம் உடையான் உழை. எந்த வார்த்தையை நம்ம இழக்கிறோம்? ஆக்கம் ஆக்கம் அதர்வினாய் செல்லும். இங்க அதர்னா என்ன? ஆக்கம் இருக்குல்ல, அது வந்துட்டு எங்க போறதுன்னு வழி கேட்டு போகுமா, அசைக்கவே முடியாத அளவுக்கு ஊக்கம் இருக்கக்கூடியவர்கிட்ட அப்படின்னு திருவள்ளுவர் வந்து எழுதுறாரு. அப்போ அதர் அப்படின்னா பாதை அப்படின்னு அர்த்தம். காற்று இருக்குல்ல, அதுக்கு தமிழ் என்ன பேர்? கால் என்று ஒரு பெயர் இருக்கு, சரிங்களா? காற்றுக்கு கால் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. அப்போ இந்த ஜன்னல் அல்லது வந்துட்டு சாளரம்னு சொல்றது என்னன்னா, மனிதர்கள் செல்லக்கூடிய வாசல் கிடையாது. திருடர்கள் வேணா போவாங்க, அது அடுத்தது. பொதுவாக அது மனிதர்களுக்கான வாசல் கிடையாது, காத்து உள்ள போயிட்டு வரக்கூடிய ஒரு வாசல். அதனால தமிழர்கள் அதற்கு வைத்த பெயர் என்னன்னா காற்றினுடைய வாசல், கால் அதர் என்று அவர்கள் பெயர் வைத்தார்கள். சிலப்பதிகாரத்திலே ஒரு மாளிகையை வந்து காட்டுறாங்க. அந்த மாளிகையில எல்லா பக்கமும் நல்லா காத்து அடிக்கும். காத்தடிக்கிற மாதிரி ஒரு சன்னல் வச்சிருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு இந்த காற்று அடிக்கக்கூடிய மாளிகைகள் எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ராஜஸ்தான்ல பார்க்கலாம். ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சன்னல் வச்சிருப்பாங்க, ஓட்டையா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அந்த ஜன்னல்ல இருந்து பாத்தீங்கன்னா வெளில இருக்கிறது தெரியும். ஆனா அந்த ஜன்னலுக்கு கீழே இருந்து யாராவது பார்த்தாங்கன்னா அது சுவர் மாதிரி தெரியும். ராஜஸ்தான் முழுக்க அப்படியான காற்றடிக்கக்கூடிய மாளிகைகள் இருக்கும். அந்த காற்றடிக்கக்கூடிய மாளிகையை சிலப்பதிகாரம் எப்படி பதிவு செய்கின்றது என்றால் காலதர் மாளிகை என்று பதிவு செய்கின்றது, சரிங்களா? அப்போ சென்னலுக்கான தமிழ் சொல் என்ன? காலதர், சரிங்களா? இது சிலப்பதிகாரம் நமக்கு கொடுத்த கொடை. இன்னொரு இடத்துல சிலப்பதிகாரத்துல ஒரு காட்சி வருது. என்னன்னா, ஒருவர் வருகிறார், அவரை வரவேற்க சில பேர் கையில வந்துட்டு விளக்குகளோடு நிற்கிறார்கள். அவங்க விளக்குகளோடு நிற்கக்கூடிய காட்சியை வெண் திரி விளக்கம் ஏந்தி என்று இளங்கோடிகள் பதிவு செய்கிறார். ஒரு விளக்கு இருக்கு, வாங்குறப்போ அதனுடைய திரி வந்துட்டு வெள்ளையா இருக்கும். விளக்க பத்த வச்சீங்கன்னா என்ன ஆகும்? கருப்பாயிடும்ல. அப்ப வெண்திரி விளக்கம் ஏந்தினா அந்த விளக்கு எரியுதா இல்லையா? இப்போ ஒருத்தவங்களை வரவேற்கிறாங்க, இருட்டுல எரியாத விளக்க காமிச்சு யாராவது